அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் முனைவர் சோபனா. நான் KS ரங்கசாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறை பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடத்தலைப்பு முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான அலகு 3இல் இருக்கக்கூடிய சிறுகதைகள். அந்த சிறுகதையில் மாத்திரை அப்படிங்கிற ஒரு சிறுகதையை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல சிறுகதை அப்படின்னா என்னங்கிறத சொல்லிடுறேன். சிறுகதை அப்படின்னா அதுலேயே நமக்கு தெரியும் சிறிய அளவில் இருக்கக்கூடியது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 3லேருந்து ஒரு 4 பக்கம் வரைக்கும் தான் அது இருக்கும். நம்ம உட்காந்தோம்னா ஒரு 5 நிமிஷத்தில் படித்து முடிக்கக்கூடியதாக தான் அந்த சிறுகதை இருக்கும். அதே போல் ஒரே கதை போக்கு மட்டும்தான் அது கொண்டிருக்கும். அதாவது வேறு கிளை கதைகள்லாம் அதில் வராது. ஒரே ஒரு 4-3 கேரக்டரை வச்சு அதுலேயே வரக்கூடிய கதையாக தான் அமையும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மாத்திரை அப்படிங்கிற சிறுகதையினுடைய ஆசிரியர் ஆண்டாள் பிரியதர்ஷினி. அவங்களுடைய பற்றி ஒரு சிறு அறிமுகம். திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையங்கோட்டை அப்படிங்கிற ஊரில் பிறந்திருக்காங்க. இவங்களுடைய பெற்றோர் அப்படின்னு பார்த்தோம்னா தாய் சுப்புலட்சுமி, தந்தை கணபதி. இவங்களுடைய கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கில இலக்கியத்தில் ஆய்வியல் நிறைஞர் பட்டம் வாங்கியிருக்காங்க. இவங்களுடைய பணி அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க பொதிகை தொலைக்காட்சியில், அதாவது சென்னை பகுதியிலையும் கோயம்புத்தூர், புதுவை ஆகிய பகுதிகளில் தலைமை நிர்வாக அதிகாரியாக இருந்திருக்காங்க. இவங்களுடைய இலக்கிய பணி அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க ஒரு சிறந்த எழுத்தாளர். அதாவது எப்படிப்பட்ட அப்படின்னு பார்த்தோம்னா கவிதை எழுதக்கூடியவங்க, சிறுகதை எழுதக்கூடியவங்க, நாவல் எழுதக்கூடியவங்க, அதுக்கப்புறம் திறனாய்வு கட்டுரைகள் எழுதக்கூடியவங்க. இப்படி பன்முகத்தன்மை கொண்டவராக தான் இந்த ஆண்டாள் பிரியதர்ஷினி இருக்காங்க. இதில் இவங்க பார்த்தோம் அப்படின்னா இவங்க ஒரு சிறந்த பெண்ணிய சிந்தனையாளர். அதாவது அவருடைய படைப்புகள் எல்லாத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா பெண்களுடைய அந்த அவங்க சமூகத்தில் சந்திக்கக்கூடிய அந்த சிக்கல்களையும் சவால்களையுமே தன்னுடைய படைப்புகளில் முக்கியமாக வச்சு அவர் எழுதியிருப்பாங்க. அது ஒரு சிறப்பு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் இவங்க வாங்கிய விருதுகள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறையா விருதுகள் வாங்கியிருக்காங்க. அதில் 2-3 கவிஞர் வைரமுத்து விருது வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாவலர் முத்துசாமி விருது வாங்கியிருக்காங்க. கலைமாமணி விருது வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் கவிச்செம்மல் விருது அப்படிங்கிறத வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க இயற்றிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கவிதையா, சிறுகதையா, நாவலாக பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கவிதையில் பார்த்தோம் அப்படின்னா சுயம் பேசும் கிளி, காதல் 40, அதுக்கப்புறம் முத்தங்கள் தீர்ந்து விட்டன, இந்த மாதிரியான கவிதை நூல்களையும், அதுக்கப்புறம் சிறுகதைகளில் பார்த்தோம் அப்படின்னா தேசம் மிச்சம் இருக்கட்டும், அப்புறம் வானவில் வாழ்க்கை, சரஸ்வதியின் சிலுவை அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பையும், அதுக்கப்புறம் நாவல்களாக பார்த்தோம் அப்படின்னா சாருலதா, கதாநாயகி, வழி, தகனம், அதுக்கப்புறம் கனவுகள் கைப்பிடிக்குள் அப்படிங்கிற நாவல்களையும் இவங்க எழுதியிருக்காங்க. அடுத்து இப்போ நம்ம பாடத்தலைப்புக்குள்ளே வரலாம். என்ன தலைப்பு அப்படின்னா மாத்திரை. சரிங்களா? இந்த மாத்திரை அப்படிங்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா இதில் வரக்கூடிய முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 4 பேர் தான். அது யார் அப்படின்னு பார்த்தோம்னா சரசு என்கிற சரஸ்வதி, அவங்களுடைய கணவர் பார்த்தோம் அப்படின்னா முருகேசன், அவங்களுடைய குழந்தை யார் அப்படின்னா கணேசன் அப்படிங்கிறவங்க. இந்த கணேசனை பள்ளிக்கு கூட்டிகிட்டு போகிறவர் யார் அப்படின்னா ஒரு ரிக்ஷாக்காரன். இந்த 4 பேர் தான் கதாபாத்திரங்களாக வரக்கூடியது. இப்போ மாத்திரைனா வட்டமாக இருக்கலாம், இல்லை சதுரமாக இருக்கலாம், ஒரு பச்சை நிறத்தில் இருக்கலாம், வெள்ளை நிறத்தில் இருக்கலாம், பல வண்ணங்களில் இருக்கிறதும் அப்படிங்கிறது தான் நமக்கு மாத்திரைன்னு தெரியும். ஆனால் இங்கே இந்த ஆசிரியர் மாத்திரைங்கிறத என்னன்னு சொல்ல வராங்க அப்படிங்கிறத இந்த கதையிலேருந்து நம்ம கடைசியில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ மாத்திரை அப்படிங்கிற கதையை பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய துவக்கம் அப்படின்னா இந்த சரசுலேருந்து ஆரம்பிக்குது. சரசுங்கிறது பார்த்தோன்னா சாதாரண ஒரு பெண்மணி, ஒரு இல்லத்தரசி. அவங்க பார்த்தோம் காலையில் எந்திரிக்கிறது, அந்த வீட்டு வாசலை கூட்டுறது, அதுக்கப்புறம் வீட்டு வேலைகள் செய்கிறது, தன்னுடைய பிள்ளையை குளிப்பாட்டி பள்ளிக்கு அனுப்புவது, தன்னுடைய கணவனை பணிக்கு அனுப்பி வைப்பது, இது மாதிரியான வேலைகளையே தன்னுடைய தலையாய கடமையாக அவங்க டெய்லியும் செஞ்சுட்டு வராங்க. அப்படி இருக்க ஒரு சமயத்தில் ஒரு நாள் காலையில் அவங்க எந்திரிக்கிறப்ப பார்த்தாலே அவங்க உடல் சோர்வாக இருக்குது. அவங்களே அவங்க தொட்டு பார்க்குறாங்க, ஒரு காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ அவங்க நினைக்கிறாங்க, இன்னைக்கு நம்மளால் வேலை செய்ய முடியுமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இருந்தாலும் கணவனுக்காகவும் குழந்தைக்காகவும் நம்ம சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விடிகாத்தாலேயே எந்திரிச்சு வீட்டெல்லாம் பெருக்கிட்டு வாசலையும் பெருக்கிட்டு அந்த சமையல் வேலையும் முடிச்சுட்டு குழந்தைய தயார்படுத்தி பள்ளிக்கு அனுப்புறதுக்கு வெளியில் கூப்பிட்டு வராங்க. பார்த்தா அன்றைக்கி வர வேண்டிய ரிக்ஷாக்காரன் வரல. கொஞ்ச நேரம் நின்று பார்க்குறாங்க. ஆனாலும் ரிக்ஷாக்காரன் வராதனால அந்த சரசுவே என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய குழந்தை கணேசனை
பள்ளிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ போகிறப்ப எதிர்த்தாப்புல வந்து அந்த ரிக்ஷாக்காரங்க வராங்க. அப்போ அவங்க வந்து சரசுக்கிட்ட சொல்கிறாங்க, அம்மா இந்த மாதிரி டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, அதனால் வர லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னதையும், சரி நானே பையனை கூட்டிகிட்டு போயிடுறேன், சாயந்தரம் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ சரசு திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததையும் அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியல. சரி கொஞ்ச நேரம் நம்ம படுக்கலாம் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு சரி ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு போய் பார்க்குறாங்க. அவங்களுக்கு சாப்பிடவும் முடியல. சரி பாலாவது குடிக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அங்கே வீட்டில் அந்த குழந்தைக்கும் கணவனுக்கு மட்டும் பால் இருந்ததுனால அவங்க அதையும் குடிக்கல. சாயந்தரம் வந்தால் கணவர் கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சரி மாத்திரை இருந்தால் எடுத்து போடலாம் அப்படின்னு போய் தேடி பார்க்குறாங்க. வீட்டில் மாத்திரையும் இல்லை. சரி இதுக்கு மேலேயே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பன்னு இருக்கும், அந்த பண்ணை போய் எடுத்து சாப்பிட்லான்னு போய் பார்க்குறாங்க. ஆனால் அப்போ தான் அவங்களுக்கு தோணுது அதை காலையில் பையனுக்கு வந்து தீனியாக கொடுத்து விட்டுட்டோம் அப்படின்ட்டு. சரி வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துடலான்னு போய் படுத்துடுறாங்க. இப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு மதிய நேரம் ஆகுது. அவங்களுடைய கணவன் வந்து பணியை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வந்ததையும் வந்து பார்க்குறாங்க, வீடே ஒரு அமைதியாக இருக்குது. போகிறாரு, குளிக்கிறாரு, வராரு. வந்ததையும் வந்து கூப்பிட்றாரு, மனைவியை கூப்பிட்டு சாப்பாடு போடு அப்படின்றாங்க. அப்போ அந்த சரசு உள்ளே இருந்துட்டு, இல்லைங்க எனக்கு உடம்பு முடியல, நான் எல்லாம் சமைச்சு வச்சுட்டேன், டேபிள் மேலே இருக்குது, நீங்கள் போட்டு சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு. ஓ மகாராணிக்கு என்ன ஆச்சு, வந்து போட மாட்டிங்களா அப்படின்னு அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இல்லை எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அப்படின்னு. அப்போ ஊர்வலத்தில் உனக்கு மட்டும்தான் உடம்பு சரியில்லாமல் போகுமா, ஏன் மற்றவங்களுக்கெல்லாம் யாருக்கும் உடம்பு சரியில்லாமல் போகாதா, அவங்களாம் வேலை செய்யாமல் தான் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏளன பேச்சு அந்த சரசுவை பார்த்து அவர் பேசுகிறாரு. பேசிட்டு வேகமாக தட்டை எடுத்து போட்டு அவரே சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு அடுத்து கிளம்புறாரு, வண்டி எடுத்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்படி கிளம்புறப்ப அவங்க சரசு வந்து எங்க எனக்கு ஒரு மாத்திரை மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த இதுக்கு வேற இது வேற உனக்கு மாத்திரை வேற நான் வாங்கிட்டு வந்து கொடுக்கணுமா அப்படிங்கிறத பேசிட்டு என்னுடைய தலைவனுடைய படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ரிலீஸ் ஆகி 1 மாதம் ஆச்சு. எனக்கே 1 மாதம் கழிச்சு தான் இன்றைக்கி தான் டிக்கெட்டே கிடச்சிருக்கு. நான் போய் படம் பார்ப்பேனா உனக்கு மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் உங்கள் அப்பா கொடுத்த சீதனமாக கொடுத்த ஸ்கூட்டரும் பார்த்தோன்னா ரொம்ப புதுசு இல்லை, அதை நான் ஸ்டார்ட் பண்ணி கிளம்புறதுக்குள்ளாரையே எனக்கு பாதி உயிர் போயிடும், இதில் எப்படி நான் உனக்கு மாத்திரையை வாங்கி கொடுத்துட்டு நான் போய் படம் பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அவர் போயிடுறாரு. ஸோ இதுதான் வந்து ஒரு ஆணினுடைய மனப்போக்காக நம்மளுடைய ஆசிரியர் காட்டுறாரு. ஒரு பெண்ணுக்கான ஒரு அவ எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா ஒரு மாத்திரை இல்லை ஒரு அன்பான ஒரு சொல், ரெண்டுமே அந்த கணவன்கிட்ட இருந்து அவங்களுக்கு கிடைக்கல. அடுத்து அவர் போயிட்டாரு. இந்த அம்மாவும் அப்படியே படுத்திருக்காங்க. ஒரு மாலை நேரம் 3 மணி ஆயிடுச்சு. பையன் ரிக்ஷாவை விட்டு இறங்கி வீட்டுக்குள்ளே வரான். வந்ததையுமே ஆசையாக, எப்போவுமே குழந்தைங்கனாலே ஆசையாக வீட்டுக்கு வந்ததையும் அம்மா எங்கேன்னு தேடும். அது மாதிரி அந்த குழந்தையும் வந்து பார்க்குது. சமையல் ரூமில் அம்மாவை காணோம். அப்புறம் பெட்ரூமுக்கு போய் பார்க்குது, அம்மா படுத்திருக்காங்க சோர்ந்து. பக்கத்தில் போய் தொட்டு பார்க்குது. என்னம்மா உடம்பு சரியில்லையா அப்படின்னு அவங்க அம்மாவை கேட்குது. ஆமாப்பான்னு சொன்னதையும் அந்த பையன் வந்துட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய லஞ்சு பேக்கை போய் எடுத்து அதில் டிஃபன் பாக்ஸ் எடுத்து அதில் காலையில் அவங்க அம்மா கொடுத்து விட்டு அந்த ப்ரெட் இருக்கும் இல்லையா, அதை கொண்டு வந்து இந்தாங்கம்மா கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு ஊட்டி விடுதான். அப்புறம் ஊட்டி விட்டது என்ன பண்ணுறான் அப்படின்னா அவங்க அம்மாவை அப்படியே இறுக்கி கட்டி பிடிச்சி கழுத்தோடு சேர்த்து கட்டி பிடிச்சி கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்து, அம்மா உனக்கு காய்ச்சல் சீக்கிரம் சரியாயிடும் சரியா அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்கிறான். இப்போ இதை கேட்டதுமேயே அந்த சரசுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா தன்னுடைய உடலில் இருந்த வலியும் சரி, தலைவலியும் சரி, காய்ச்சலும் சரி, அனைத்தும் அப்படியே சரியானது போல அவள் உணர்கிறாள். இப்போ இதுதான் ஒரு பெண் எதிர்பார்க்கிறாள். அந்த சாதாரணமாக எதிர்பார்க்குற ஒரு அன்பு கூட ஒருத்தர்கிட்டேருந்து கிடைக்கல. அப்போ அந்த ஆண்கள் சமூகம் அந்த பெண்களை எப்படி பார்க்குது, அவளை ஒரு வேலைக்காரியாகவோ இல்லை வீட்டு வேலைகளை மட்டும் செய்யக்கூடிய ஒரு பொருளாகவோ தான் இந்த ஆண் சமூகம் அவளை பார்ப்பதாக இந்த கதையில் ஒரு ஆண்டாள் பிரியதர்சினி வந்து சுட்டி காட்டியிருப்பாங்க. இதுதான் வந்து கடைசி பகுதி. இந்த கதையோட மைய கருத்து அப்படின்னு பார்த்தோம்னா இதான், ஒரு மாத்திரைங்கிறது நமக்கு தெரிஞ்சு வட்டமா சதுரமா வெள்ளையா சிவப்பா அப்படி இருக்குன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த கதையிலேருந்து மாத்திரைங்கிறது ஒரு அன்பான சொல், ஒரு ஆறுதலான வார்த்தை அப்படிங்கிறது கூட ஒருத்தருக்கு மருந்தாக இருக்கலாம் அப்படிங்கிறத ஆசிரியர் அழகாக விளக்கி சொல்லியிருப்பார். நன்றி.